ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு தாங்க. இன்றைக்கி லஞ்ச் மெனு பற்றி சொல்லணுன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா டீனேஜர்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. டீனேஜர்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா ஏற்படுற இந்த மூட்டு தேய்மானம், மூட்டு வலி, இதுக்கெல்லாம் இந்த கருப்பு உளுந்து ரொம்பவுமே நல்லது. இந்த கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம கஞ்சியாக செஞ்சு சாப்பிட்லாம், களியாக செஞ்சு சாப்பிட்லாம், அடுத்து இந்த மாதிரி சாதமாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேங்க. சாப்பாட்டு அரிசியே எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 டம்ளர் வந்து நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தை ஒரு பேனில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வெந்தயம் சேர்க்குறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா தட்டி வச்சுருக்கிற பூண்டு ஒரு 12லேருந்து ஒரு 15 பூண்டு அளவுக்கு சேர்க்குறேங்க. ஏன்னா பூண்டு தான் இந்த சாதத்துக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கருப்பு உளுந்தை சேர்க்கலாம். சேர்த்தா அதோடு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அடுத்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேங்க. சேர்த்து இந்த சாதத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்து குக்கரில் நல்லா ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். அடுத்து இந்த சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இந்த எள்ளு துவையல். நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான காம்போங்க. இந்த கருப்பு உளுந்த சாதமும் இந்த எள்ளு துவையலும் நிறைய பேரோட ஒரு ஃபேவரெட். இதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு கருப்பு எள் எடுத்துருக்கிறேன். நம்ம வெள்ளை எள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நல்ல காரத்துக்கு ஒரு 7 காஞ்ச மிளகாய், 2 பத்தை தேங்காய், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பொரித்து எடுக்கலாம். நல்லா இந்த செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய், அந்த புளி, அடுத்து எள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணலாங்க. இந்த எள்ளு துவையல் பார்த்திங்கன்னா நல்ல காரமாக புளிப்பாக நல்லா இருந்துச்சுன்னா அந்த சாதத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம சாதத்தில் பார்த்திங்கன்னா காரம்லாம் எதுவும் சேர்க்கலை. சாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும். அதுக்கு இந்த பஞ்சாக சூப்பராக ஒரு எள்ளு துவையல் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நல்ல அட்டகாசமான காம்போ தாங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய இந்த உளுத்தம்பருப்பு சாதமும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டோட லன்ச் மெனுவில் நல்ல ஒரு ஹெல்த்தியான லன்ச் உளுத்தம்பருப்பு சாதம், எள்ளு துவையல், சூடான சாதம், ரசம், பூண்டு வத்தல். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் மெனு. இந்த டேஸ்டியான லன்ச் காம்போ, நல்ல ஹெல்த்தியான லன்ச் காம்போ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.